வணக்கம். இன்றைக்கி செய்ய போகிற பலகாரம் வெஜிடேரியன் ரோஜா. அதை எப்படி செய்யலாம் வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். வணக்கம் வீவர்ஸ். இன்றைக்கி நான் வெஜிடேரியன் ரோஜா செய்ய போகிறேன். அதுக்கு தேவையான பொருட்களை இப்போ நம்ம பார்க்கலாம். நான் கச்சாந்தானே எடுத்திருக்கேன். இந்த கப்பு அளவுக்கு ஒரு கப்பு. பட்டை மிளகாய் ஒரு 15 பீஸ் எடுத்து தண்ணியில் ஊற போட்டு வச்சுருக்கேன், சுடு தண்ணியில். பெரிய வெங்காயம் 1, 5 பல் பூண்டு, ஒரு அரை தக்காளி பழம். கூள மிளகாய் அரை கூள மிளகாய் நல்லா சின்னதாக இடித்து வச்சுருக்கேன். சீனி 2 கரண்டி, புளி தேவையான அளவு, உப்பு தேவையான அளவு. ஓகே வேஸ், முதல்ல நான் காமிச்சது குவா சோஸோட இன்க்ரீடியன்ட்களை காமிச்சேன். இப்போ வாங்க அது பலகாரத்தை எப்படி செய்யறதுக்குள்ள இன்க்ரீடியன்ட் இப்போ நான் காமிக்கிறேன். நான் இந்த கப்பு அளவு கோதுமை மாவு எடுத்திருக்கேன். அரை வெங்காயம், வெங்காயத்தாள், ஒரு பச்சை மிளகாய், உப்பு தேவையான அளவு, வெள்ளை தவு 2, அரை கப்பு தவுகி, செங்கோங்கிழங்கு 1, வெள்ளரிக்காய் 1. இப்போ நம்ம கச்சான் பொரிக்க போகிறோம். இப்போ எண்ணெய் நல்லா சூடு ஏறிச்சு. இந்த கச்சானை நான் பொரித்து போட போகிறேன். அப்படி உங்களுக்கு பொரிக்க விருப்பம்னு சொன்னாக்கா நீங்கள் வறுத்து கூட தோல் உரிச்சு கூட செய்யலாம். ஓகேவா? நம்ம எண்ணெயில் போட்டு பொரிக்க போகிறோம். பொரித்து செஞ்சோம்னா இன்னும் ருசியாக இருக்கும். ஓகேவா? நல்லா சோப்பாக இருக்க நல்லா வேக வைங்க. ஓகேவா? இப்போ நல்லா வெந்துருச்சு. இப்போ நம்ம வடிகட்டிடுவோம். டிஷ்யூ பேப்பரில் வச்சு வடிகட்டிடலாம். ஓகேவா? இப்போ சூடு நல்லா ஆறட்டும், அப்புறமேட்டு நம்ம அரைக்கலாம். ஓகேவா? இப்போ நம்ம கச்சானா அரைக்க போகிறோம். சூடு ஆறிட பிறகு தான் நீங்கள் அரைக்கணும். இப்போ வாங்க அரைக்கலாம். ஓகேவா? இப்போ நம்ம அரைக்கலாம். ஓகேவா? இப்போ பாருங்கள், நான் அரைச்சிட்டேன். இப்படி தான் இருக்கணும். ஓகேவா? நான் ஒரு பிளெண்டர் எடுத்துருக்கேன். அது கூட வெங்காயம், பூண்டு, தக்காளி பழம் 1, 3 சேர்த்து இதில் போட்டுருவோம். ஓகேவா? அது கூட நம்ம 15 பீஸு பட்டை மிளகா சுடுதண்ணில் வேக வச்சுருக்கேன். அது இதுலேயும் சேர்த்துருவோம். ஓகேவா? தண்ணி ஊற்றி இப்போ அரைக்கலாம். ஓகேவா? கொஞ்சமாக தண்ணி ஊற்றி இப்போ நம்ம இதை அரைக்க போகிறோம். ஓகேவா? இப்போ நம்ம அரைக்கலாம். ஓகேவா? இப்போ அரைச்சாச்சு, வாங்க பார்க்கலாம். இப்போ பாருங்கள், நல்லா அரைச்சாச்சு. இப்போ வாங்க எப்படி குவாசோ செய்யலான்னு உங்கள்கிட்ட காமிக்கிறேன். ஓகேவா? இப்போ எண்ணெய் நல்லா சூடு ஏறிச்சு. இப்போ நம்ம இந்த சாந்தை வேக வைக்கணும். எண்ணெய் கூட ஊற்றணும், எண்ணெய் குறைச்சி ஊற்றக்கூடாது. எண்ணெய் கூட இருந்தால் தான் நல்லா வேகும். ஓகேவா? போட்டாச்சு. எண்ணெய் நல்லா பிரிஞ்சு வர வரைக்கும் நல்லா வேகட்டும். ஓகேவா? இப்போ பாருங்கள், நல்லா கொதிச்சிக்கிட்டு இருக்கு. இன்னும் நல்லா கொதிக்கணும். அதுக்குள்ளே நம்ம என்ன செய்வோம்? ஓகேவா? நான் கருப்பு கூழ மிளகாய் இதில் சேர்த்துறேன். அது கூட வெள்ளை சீனி சேர்த்துட்டு நல்லா மிக்ஸ் பண்ணுங்கள். ஓகேவா? மிக்ஸ் பண்ணியாச்சு. அது கூட நம்ம என்ன செய்யணும்? கொஞ்சமாக புளி சேர்த்துக்கலாம். ஓகேவா? சேர்த்தாச்சு. அது கூட உப்பு பார்த்து போட்டுக்குங்க. ஓகேவா? எல்லாத்தையும் போட்டாச்சு. இப்போ நம்ம எல்லாத்தையும் மிக்ஸ் பண்ணுவோம். ஓகேவா? சாஸு நல்லா கொதிக்கிட்டோம். ஓகேவா? இப்போ பாருங்கள், கூவா நல்லா கொதிச்சிக்கிட்டு இருக்கு. இது கூட நம்ம அரைச்சி வச்சு இந்த கச்சானை இதில் சேர்க்க போகிறோம். ஓகேவா? சேர்த்துட்டு நல்லா மிக்ஸ் பண்ணி விடுங்க. ஓகேவா? இப்போ நான் எல்லாத்தையும் போட்டு மிக்ஸ் பண்ணிட்டேன். இன்னும் ஒரு 2 நிமிஷம் நல்லா கொதிக்கணும். ஓகேவா? இப்போ பாருங்கள், எண்ணெய் நல்லா பிரிஞ்சு வந்துருச்சு. இந்த மாதிரி தான் இருக்கணும். அப்படி உங்களுக்கு கொஞ்சம் உரப்பாக இருந்துச்சுன்னா நீ மேற்கொண்டு சீனி, வெள்ளை சீனி நீங்கள் போட்டுக்கலாம். இனிப்பாக வேணும்னா
ஓகேவா, பாருங்கள் இப்படி தான் இருக்கும், இப்படிதான் இருக்கும். ஓகேவா, இப்போ ரெடி ஆயிடுச்சு. அடுத்தது வந்து நம்ம எப்படி அந்த ரோஜா செய்யலான்னு காமிக்கிறேன். ஓகேவா, இப்போ நான் 1 கப்பு கோதுமை மாவு எடுத்துருக்கேன். இது கூட வந்து நான் கொஞ்சமாக உப்பு சேர்த்துக்கிறேன். சேர்த்துட்டு நல்லா மிக்ஸ் பண்ணிக்கங்க. ஓகேவா, நான் வந்து வெங்காயத்தாள், வெங்காயம், அரை வெங்காயம், பச்சை மிளகா, அப்படி உங்கள்கிட்ட சோப்பு மிளகா இருந்தால் கூட பிரச்சனை இல்லை, பாய்ச்சிக்கலாம். நான் பச்சை மிளகா தான் இருக்குது, அதனால் அது பாய்க்கிறேன். ஓகேவா, எல்லாத்தையும் மிக்ஸ் பண்ணிவிட்டு எல்லாத்தையும் மிக்ஸ் பண்ணுங்கள் அப்படி. ஓகேவா, மிக்ஸ் பண்ணிவிட்டு கொஞ்சமாக தண்ணி ஊற்றி அப்படியே விளையணும். கொஞ்சம் கொஞ்சமாக ஊற்றி தண்ணி ஊற்றி விளைங்க, ரொம்ப ஊற்றிடாதீங்க, இல்லை தண்ணியாக வந்துடும். ஓகேவா, நான் வந்து வெங்காயத்தாள், வெங்காயம், அரை வெங்காயம், பச்சை மிளகா, அப்படி உங்கள்கிட்ட சோப்பு மிளகா இருந்தால் கூட பிரச்சனை இல்லை, பாய்ச்சிக்கலாம். நான் பச்சை மிளகா தான் இருக்குது, அதனால் அது பாய்க்கிறேன். ஓகேவா, எல்லாத்தையும் மிக்ஸ் பண்ணிவிட்டு எல்லாத்தையும் மிக்ஸ் பண்ணுங்கள் அப்படி. ஓகேவா, மிக்ஸ் பண்ணிவிட்டு கொஞ்சமாக தண்ணி ஊற்றி அப்படியே விளையணும். கொஞ்சம் கொஞ்சமாக ஊற்றி தண்ணி ஊற்றி விளைங்க, ரொம்ப ஊற்றிடாதீங்க, இல்லை தண்ணியாக வந்துடும். இந்த மாதிரி தான் இருக்கணும், இதை பிழிஞ்சு வச்சுருக்கணும். இப்போ நான் வந்து கூவை பொரிக்க போகிறேன். அதுக்கு நீங்கள் என்ன செய்யணும், இந்த மாதிரி ஷேப்புக்கு எடுத்து கொஞ்சமாக எடுத்துட்டு லேசாக கையில் தண்ணி தெளிச்சிக்கங்க, அப்போ தான் நான் கணக்காக வரும். நீங்கள் இந்த மாதிரி ஊட்டிட்டு கூட நீங்கள் பொரிச்சு எடுக்கலாம். ஓகேவா, இதை அப்படி போட்டுருங்க. ஓகேவா, நான் இந்த ஷேப்பில் போட்டிருக்கேன். உங்களுக்கு ரவுண்டு ஷேப்போ எந்த ஷேப் வேணுமோ நீங்கள் போட்டுக்கலாம். நான் இந்த ஷேப்பில் போட்டிருக்கேன். இப்போ நல்லா வேகட்டும், திருப்பாதீங்க, அப்படியே விட்டுருங்க, நல்லா வேகட்டும். இப்போ ஒரு சைடு வெந்துட்டு அடுத்த சைடு நம்ம திருப்பி போடுவோம். ஓகேவா, இப்போ திருப்பி போட்டாச்சு, அடுத்த இதில் நல்லா வேகட்டும். ஓகேவா, இப்போ பாருங்கள் கோல்டன் ப்ரௌன் ஆகிடுச்சு. இப்போ நம்ம இதே சமயம் நம்ம எடுத்துடணும். ஓகேவா, இப்போ எடுத்துருவோம். இப்போ ரெடியாக செஞ்சு முடிச்சாச்சு. இப்போ அடுத்து தவு பொரிக்கலாம். ஓகேவா, வெள்ளை தவு இப்போ பொரிக்கலாம். ஓகேவா, ஒரு சைட் நல்லா வேகட்டும். ஓகேவா, இப்போ வெந்துட்டு ஒரு சைட் திருப்பி போடுவோம். ஓகேவா, இந்த சைட்டு நல்லா வேகட்டும். இப்போ வந்துருச்சு, இப்போ நம்ம எடுத்துடலாம். ஓகேவா, இப்போ பொரிச்சாச்சு, நல்லா எண்ணெய் வடிக்கட்டும். இப்போ தீமுன் எப்படி வெட்டுறதுன்னு உங்கள்கிட்ட காமிக்கிறேன். வச்சுட்டு பாருங்க, இப்படி தான் வெட்டி எடுக்கணும். ஓகேவா, சைக்காங்கிழங்கு வந்து தோல் உரிச்சாச்சு, சுத்தமாக களியாச்சு. இப்போ வாங்க எப்படி வெட்டுறேன்னு உங்கள்கிட்ட காமிக்கிறேன். ஓகேவா, இப்போ நம்ம வெட்டலாம். ஓகேவா, இப்படியே வெட்டிகிட்டே வாங்க. ஓகேவா, நான் இந்த ஷேப்பில் வெட்டியிருக்கேன். உங்கள் விருப்பம் எந்த ஷேப்பில் வேணுமாலும் நீங்கள் வெட்டிக்குங்க. ஓகேவா, இப்போ ரெண்டும் வெட்டி முடிச்சாச்சு. இப்போ வாங்க எப்படி ரோஜா செய்யணும்னு காமிக்கிறேன். ஓகேவா, இப்போ வெள்ளை தவு பொரிச்ச தவு இப்போ வெட்டுவோம். ஓகேவா, ரெண்டாக வெட்டிக்குங்க அப்படி பாருங்க, இந்தமாதிரி ரெண்டாக. ஓகேவா, இப்போ வெட்டுவோம். பாருங்க, இந்தமாதிரி வெட்டியிருக்கோம். ஓகேவா, இப்போ தவுகையை வந்து நம்ம வேக வைக்கிறோம். நான் அரை
வேக்கோடை எடுத்துருக்கேன், வெந்துருச்சு. இப்போ வாங்க லைட்லாம். இப்போ நான் நல்லா போட்டு வச்சுட்டேன். இப்போ நம்ம தவுகியை வந்து இப்போ போடுவோம். ஓகேவா, போட்டாச்சு. ஓகேவா, இப்போ பாருங்கள் ரெடி ஆயிடுச்சு. அது மேலே நான் வந்து சோஸ் ஊற்ற போகிறேன். ஓகேவா, ரெடி ஆயிடுச்சு. ஓகேவா, இப்போ ரெடி ஆயிடுச்சு. இது வித்தியாசமான ஒரு வெஜிடேரியன் ரோஜா. வீட்டில் கண்டிப்பாக செஞ்சு பார்த்து உங்கள் கோமினை கண்டிப்பாக எனக்கு சொல்லுங்கள். சுவையான வெஜிடேரியன் ரோஜா ரெடி ஆயிடுச்சு. இதை கண்டிப்பாக வீட்டில் செஞ்சு பாருங்கள். இந்த வீடியோ பிடிச்சிச்சின்னா மறக்காமல் லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். பக்கத்தில் உள்ள பெல்லை கிளிக் பண்ணுங்கள். அடுத்த வீடியோ சந்திப்போம். நன்றி, வணக்கம். Thank you.